ஹை கேஸ் உங்கள் ஜீவமத்தமெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கவா திரைப்படம் பார்த்துட்டு வந்துட்டு அது வந்து காது மையனுது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வந்து திரைப்படத்தில் வந்து ரசிகர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஓன்னு சொல்லி கொண்டாடுவாங்களே தவிர ஆனால் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட் ஆகட்டும், பேச்சு டைலாக் ஆகட்டும் பயங்கர சவுண்டா இருக்குது. அது வந்து என்ன பேசுறானே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய மோசமான நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம தான் சொல்லி டீகோட் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசணும். படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய பண்ணது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையில தான் போய் தள்ளப்பட்டிருக்குங்க. படத்தை பார்த்துட்டு ₹200 ஆனால் தான் வேஸ்ட்டாக போச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலையில் தான் போயிருக்கு. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்படி சொல்லி கொடுத்தவர்கள் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கங்குவா திரைப்படம் வந்து ட்ரைலர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி ட்ரைலர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலருக்கு வந்து நம்ம வந்து ட்ரைலரோட ரியாக்ஷன் வந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ட்ரைலர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா ஹிட் ஆகும், ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா இருக்கு, சிஜி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேசணும். கதை வந்து நல்லா இருக்கும். சிறுத்தை சிவா வந்து இதுக்கு முன்னாடி ஜேர்னல்ல வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கதை, இந்த கதையில வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து படத்துக்காக வெயிட் பண்ணி நாம கூட வீடியோ மேக் பண்ணி போடுற அளவுக்கு பேசணும். பேசுனதுக்கு அப்புறம் திரைப்படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னையா பண்ணி வச்சே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து என்ன கதை, என்ன கான்செப்ட், என்ன கதைக்காக போகிறோம், என்ன இடத்துல போய் நிற்கணும்னு தெரியல. தேட்டர்ல இருந்து போனது கொயோன்னு சவுண்டுன்னா ஒன்று கதையில வந்து கத்தி கத்தி ஒரே மாதிரி கோரஸ் சொல்றாங்க. அந்த கதை வந்து என்ன சொல்றாங்கன்னு புரியுறது இல்லை. இன்னொன்று வந்து டிஎஸ்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடுறோன்னு சொல்லிட்டு அப்படி கத்து கரோட அடிக்குது. காது எப்படி ரத்தத்தை வந்து வலிஞ்சு இப்படி வந்து ஊத்தாம தான் நிலைமை. அந்த அளவுக்கு ஊத்திருக்கு ஒரு சில பேர்த்துக்கு. நிறைய பேர் காதுல இருந்து பஞ்சு வச்சுட்டு போனாங்களா நம்ம வந்து பப்ளிக் ரிவ்யூல எடுக்கும்போது பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளியே வரங்குது. அவங்க படம் போகும்போது ஆக்சுவலி வந்து படம் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு வருவாங்க. ஆனா படத்துல வந்து நீ தூங்குறியா, நீனு ஒண்ணு வந்து தூங்காம நான் எப்படி இழப்பறம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்ட மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து கொண்டு வந்துட்டாருன்னு தான் சொல்ல வரணும். ஆக முதல்ல படம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கதையோட கான்செப்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனா பட் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், கதை வந்து சொல்ல வந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கதை வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய காலத்து கதையும் இப்போ இருக்க தற்போது கதையும் இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கு. 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லையும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோ அந்த மாதிரி எடுத்திருக்கிறாரு. ஆனால் பட் வந்து அது வந்து பயங்கரமா லேக் அடிச்சிருக்கு. ஒரே ஒரு சாங்கு, அது ஹீரோனி கூட ஒரு சாங் போட்டிருக்காங்க, கிளாமர் சாங் போட்டிருக்காங்க. அது மட்டும் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணணும், ரசிகரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இது வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா நான் பாகுபலியை மிஞ்சிருவேன், பாகுபலி கேஜிஎஃப் வந்து மிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் வந்து கங்குவான்ற கதையை வந்து கொண்டு வந்துட்டு பழைய காலத்து கதை வந்து பேசுறாங்க. கதைக்காலம் கரெக்டு தான். ஆனால் பட் வந்து சொல்ல கொண்ட விதம் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சிஜி ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு அப்போ வரல. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் அப்படி பண்ணி போய் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படமே கெடுத்து குட்டுசோர் ஆக்கின ஒரு நிலைமை தான் போயிருக்குன்னு சொல்லணும். இதோட படத்தோட பட்ஜெட் வந்து 300 கோடி. 300 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படம் இருக்கிற டைரக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 படம் இல்லை 20 படம் எடுத்து கொடுத்துருப்பாங்க 300 கோடியில். அவ்வளோ பட்ஜெட் போட்டு படம் எடுத்து நான் 2000 கோடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி அடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து 2000 கோடி அடிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு படத்தை வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் பண்ணீங்களே தவிர கதையில் ஸ்க்ரீன் பிளேல வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல இன்ட்ரோ கொடுத்துட்டு செகண்ட் ஹாப்ல வந்து முடிச்சிடலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வெற்றி பெறல கூட அடுத்த படத்துல சொல்லி சொல்லி நம்ம வந்து வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. என்ன கான்செப்ட்னா வந்து இதுக்கு முன்னாடி பாகுபலி ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா இட்டு கொடுத்து செகண்ட் பார்ட்ல வர வச்சு அந்த பார்ட் நல்லா இட்டு கொடுத்துட்டு படம் வந்து க்ளோஸ் பண்ணாங்களே. அந்த ஜானர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் படம் 2 பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட் வச்சுட்டு படத்தை வந்து நல்ல வெற்றிகரமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பி பணத்தை வந்து கலெக்ஷன் பண்ணுற வேலை தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து சூர்யாவெல்லாம் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிங்கம் படம்லாம் எப்படி நடித்தார், வாரணமாயிரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆகட்டும், இந்த மாதிரி திரைப்படம்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து சூர்யா படம் மிகப்பெரிய சூப்பரான படம். சூப்பராக நடிச்சு சூப்பராக பிடிக்கும். ஆனால் பட் வந்து
நான் வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதா போனேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவே படம் பார்க்குற அளவுக்கு ஒரு தூண்டில் வந்து தூண்ட வச்சுட்டீங்க. நான் வந்து அதுக்கப்புறம் சரிப்பா படத்த போய் பார்த்தே ஆவரலாமே! என்னத்தான் அந்த கதையில அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூ. 200 டிக்கெட் குடுத்து போயிட்டு படத்த பார்த்தா, அந்த படத்துல வந்து ஆடியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் போட்டு உற்சாகத்துல வந்து கொந்தளிப்பாங்க. ஆனா பட் வந்து ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, குறிகந்துட்டு, "சாமி விட்டா போதும்டா சாமி, நான் வெளியே வந்தேன்டா சாமி" அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில தான் தடுக்கப்பட்ட பார்த்தோம். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திரைப்படம் வந்து மிகப்பெரிய மோசமான நிலையில இருக்கு. நல்ல ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கதை வந்து நல்லா இருக்கு. தமிழ்ல வந்து இது சொன்ன விஷயங்கள் நல்லா இருக்கு. ஆனா பட் வந்து சொல்லும்போது சவுண்டு கம்மியா இருக்கணும். கத்துறது என்னத்த கத்துறாருன்னே தெரியல. சும்மா தேவையில்லாம கத்துற மாதிரி நிறைய லேகுகள் வந்து படத்தில் சொல்லிட்டே போகலாம். பழைய வெர்ஷன்ல இருந்தாலும் சரி, புது வெர்ஷன்ல இருந்தாலும் சரி, எந்த வெர்ஷன்னாலே உங்களுக்கு வந்து கதையில வந்து லேக் வந்து நிறைய இருக்கு. நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமான படம் தான் சொல்ல வரணும். ஆனா அதில் வந்து நான்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது சிறுத்தை சிவா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சிறுத்தை சிவா நல்லா இருந்துச்சு, விஸ்வாசம் நல்லா இருந்துச்சு, வீரம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாத்த படத்துக்கு போனேன். அண்ணாத்துல கூட சரி ஏதோ நல்ல படம் கொஞ்ச நாள் கொடுத்துருந்தோம், ஒரு படம் வந்து மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கேப்ல வந்து இவ்வளவு நாள் மேலே கிட்ட வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டான கதை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கதைகளுக்கு இப்போ போன இடத்துல இவ்வளோ மோசமான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து காதுல ரத்தம் வந்து சொட்ட தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா இங்கேயோ ஒரு உலக போர்ல இருந்து சண்டை போட்டு வெளியே வந்தாங்கடா வாட்ச மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து படம் வந்து மொத்தமா கருத்து என்னன்னு தெரியல. ஆனா பட் வந்து சவுண்ட் எல்லாம் கம்மியா இருந்து கதை வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரான படமா ஹிட்டா இருக்கும். இந்த படமே ஹிட் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பார்ட் 2 போயிட்டீங்க. இப்போ பார்ட் 2ல வந்து கார்த்தி வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. பார்ட் 2ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம காமெடி ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், சூர்யா நடிப்பாகட்டும், இந்த படத்துல வந்து எதுவுமே எடுபடலன்னு தான் என்னோட கருத்து. நல்ல திரைப்படமா எடுங்க, மக்களுக்கு வந்து நல்ல படமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அது இப்ப அமரன் திரைப்படம் வந்துச்சு இல்ல, அந்த படம் கூட சூப்பரா ஓடுது. இதுக்கு மேல இருந்துச்சு. நீங்க வந்து பில்டப்ல வந்து பாத்தீங்கன்னா வேட்டன் திரைப்படத்துக்காக தள்ளி போட்டீங்க, அமரன் திரைப்படத்துக்காக தள்ளி போட்டீங்க. அப்படியே தள்ளி போட்டு விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு ரிலீஸ் பண்ணீங்க? ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு கோவத்தை தான் ஒன்றை கொண்டு வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.